பதவி எந்த நேரமும் பறிபோகும். மு க ஸ்டாலின் திமுகவில் செயல் தலைவராக வந்தபோது கலைஞர் ஆக்டிவாக இல்லாத நிலைக்கு போய்விட்டார். பாத்ரூமில் ஒளிந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் சங்கி அமைச்சர் சாரிக்கையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலம். இன்னைக்கு திமுக செயற்குழு கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு, மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த வயது வரம்பு 70 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி சார்? தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த பலரை கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். கட்சியில் நெடுங்காலம் பயணிக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தது. அதாவது 2-3 பிரிவினராக பிரிந்து சுற்றுப்பயணம் செய்தார்கள். அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை கட்சியினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்று திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் அளித்தார்கள். அந்த அறிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக படித்து பார்த்து கட்சியிலே செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இவர்களோடெல்லாம் ஆலோசனை செய்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், தோல்வியுற்றவர்கள், இப்படி பல பிரிவினருடன் ஆலோசனை செய்தார். ஆலோசனைக்கு பிறகுதான் இன்றைக்கு செயற்குழுவிலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதோடு முடிந்து விடுமென்றால் இதோடு முடியாது. இன்னமும் கூட சீர்திருத்தங்கள் தேவை என்று அவர் கருதுகிறார். அதை எப்படி செய்வது என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 70 வயது என்று நிர்ணயித்திருப்பது, இதை யார் டார்கெட் பண்ணுறதா எடுத்துக்கலாம்? இது 70 வயது அப்படின்னா குறிப்பாக மாவட்ட செயலாளர்களாக இருக்கவங்களுக்கு தான் எம்எல்ஏ அந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படின்னு இந்த 70 வயது அப்படின்னா அதை என்ன மாதிரி பார்க்குறது? இல்லை, அதில் ஒரே நபர்களுக்கே தான் திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் என்பதே கூட கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை சோர்வடைய செய்துவிடும். நீங்கள் இன்றைக்கு அரசியல் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி, அனுபவம் வாய்ந்தவர்களை பயன்படுத்தி கொள்ளுகிற கட்சி. அப்படித்தான் அது இயங்கி வந்தது. அண்ணா காலத்திலிருந்து அது அப்படித்தான் இயங்கி வந்தது. கலைஞர் காலத்திலும் இயங்கியது. ஆனால் இன்றைக்கு அரசியல் களம் மாறி இருக்கிறது, அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப கட்சி தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும். இல்லை, இப்போ எடுத்திருக்காங்களே, இது சரியான முடிவாக இரு. நான் தான் சொல்கிறேன், இது ஒரு வகையில் சரியான முடிவு தான். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், புதிய நகர செயலாளர்களாக இருப்பவர்கள் தங்கள் மாவட்ட செயலாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர்களுக்குள்ள யார் தொடர்ந்து ஆக்டிவாக நல்ல விக்டரியை கொடுத்திருக்கிறார்கள், நகராட்சி தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ எந்த மாவட்டத்தில் எந்த இடத்தில் அதிக ஓட்டு கிடைத்திருக்கிறது, யார் தீவிரமாக கட்சியிலே களப்பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு முன்பு இருந்த நிலைமை என்றால் என்னவென்று சொன்னால், ஒரு மாவட்டத்திலே தொடர்ந்து ஒருவர் தான் ஆதிக்கம் செலுத்துவார். விழுப்புரம் என்றால் முன்ன தென்னார்காடு மாவட்டம்னா பொன்முடி தான், கடலூர்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான், திருவண்ணாமலைனா வேலு தான். இப்படி இவர்களை மீறி யாரும் வளர முடியாது. இவர்கள்தான் எப்போதும் இருப்பார்கள், நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது என்கிற நிலை. இதை ஒரு முறை சட்டசபையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிண்டலாக கூட குறிப்பிட்டார். எங்களிடம் அப்படி இல்லை என்றார். செல்வி ஜெயலலிதா பாணி அரசியல் அதிமுகவின் வளர்ச்சிக்கு கை கொடுத்தது. சாதாரணமாக இருப்பவர்கள் கூட திடீரென்று எம்எல்ஏ ஆவார்கள், எம்பி ஆவார்கள், அம்மாவின் கவனத்தை ஈர்ப்பார்கள், மந்திரி ஆவார்கள். இப்படி அதே போல் அப்படி ஆகிவிட்டவர்கள் சரியான வகையில் செயல்பட்டால் அவர்களுக்கு பதவி நீடிக்கும். சரியான வகையில் செயல்படாவிட்டால் பதவி எந்த நேரமும் பறிபோகும் என்கிற ஒரு ஜெயலலிதா பாணி அரசியல் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தது. கட்சியினர் மத்தியிலே உற்சாகத்தை கொடுத்திருந்தது, நம்பிக்கையை கொடுத்திருந்தது. அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலில் எழுச்சி பெறுகிற காலகட்டம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு நீங்கள் தொகுதிக்கே முழுமையாக பயணம் செய்யாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் விஜயனுடைய முகம், முதலமைச்சர் விஜயனுடைய செல்வாக்கு, அது வேறு விஷயம். ஆனால் எங்கோ இருந்தவர்களை அடையாளம் கண்டு, தன்னோடு பயணித்தவர்களை அடையாளம் கண்டு விஜய் பொறுப்பு வழங்கி இருக்கிறார் என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே ஆட்களை தான் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் வைக்க முடியாது.
இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் மாற்றிட்டாரு, நகரச் செயலாளருக்கு ஏஜ் வரம்பு கொண்டு வர்றாரு. இது ஒரு ஃப்ரெஷ் பிளட்டை பார்ட்டிக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய முயற்சி. 70 கூட என்னை கேட்டால் 65, 60 என்று ஆக்கியிருக்க வேண்டும். அது அவ்வளவு சீக்கிரமாக அந்த முடிவை எடுக்க முடியாது. இன்னொன்று இதுலேயே சில சிக்கல்கள் இருக்குது. 70 வயசுக்கு மேலே ஆனவங்கள ஓரமாக உட்கார வச்சிடறோம்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நல்லா சம்பாதிச்சுட்டு ஒதுங்கிடுவாங்க. புதுசாக வர்றவங்களாம் செலவு பண்ணணும். இந்த சிக்கலும் திமுகவுக்கு இருக்குது. புதுசாக வர்றவங்களால செலவு பண்ணணும். எதிர்க்கட்சி அரசியல்ன்றது போராட்ட அரசியல், பொதுக்கூட்டம் போடணும், மக்கள்கிட்ட போய் நோட்டீஸ் கொடுக்கணும், ஆதரவு திரட்டணும். புதுசாக வரவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒத்துழைப்பு கொடுக்க விட்டால் அடியோடு ஓரம் கட்டுகிற அதிரடி நடவடிக்கை திரு ஸ்டாலின் எடுக்க வேண்டும். எடுப்பாரா? எடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அதை விரும்புகிறார். இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் அதையும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் இன்னமும் பழைய சித்தாந்தங்களை, நான் பெரியாரிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக வராது. இன்றைக்கு இளைஞர்களுடைய நீங்கள் சொன்ன அந்த சீர்திருத்தம் அதில் இது எடுத்துக்கலாமா? இல்லை, அதெல்லாம் செய்ய வேண்டும். அது வருதான்னு பார்க்கணும். கட்சி அமைப்பிலேயே இப்போ தான் மாற்றத்துக்கு வருது. கட்சி அமைப்பிலேயே இன்னமும் கூட இளைஞர்கள் ஒரு கீழ் லெவலில் இருக்கிறவங்க நிறைய அங்கங்கே புதுமுகங்கள் கொண்டு வர வேண்டும். அவங்களாம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புது டீம் எங்கே பார்த்தாலும் தெரியணும். அது தலைமையிலும் தெரிய வேண்டும். தலைமையிலும் தெரியணும். குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படாதவர்கள் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்பட வேண்டும். அதையெல்லாம் திரு ஸ்டாலின் செய்ய வேண்டும் என்று விரும்புவதாக நான் அறிகிறேன். அப்படி செய்தால்தான் திமுக ஒரு மாற்றத்தை காட்டுகிறது என்ற பேச்சு வரும் என்று அரசியல் சாராத 1-2 நண்பர்களும் அவரிடம் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். அதை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்தால். இது உடனடி மாற்றமாக இருக்க வேண்டுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதுமுகங்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ள முக்கியமான பொறுப்புகளை போய் பேசப்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இளைஞர் அணியினை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணுன்றது திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பார்வை. நான் அதையும் தாண்டி சொல்கிறேன், இளைஞர் அணியில்தான் பணி செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திமுகவில் புதுசாக கூட சேர்ந்துருக்கலாம். அவங்க எலிஜிபிள் பீப்புள், அவங்க ஒரு ரெஸ்பெக்டட் பொசிஷனை விட்டு வர்றாங்க, இல்லை ஒரு ஐடி கம்பெனியினுடைய ஒரு இதுவாக இருக்காங்க, அதில் அந்த செக்ஷனில் பயன்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. யங் பிளட், நியூ பிளட், அவர்களை கட்சி கொண்டு வரணும். ஒரு சாத்தியம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 50% தரணும். அனுபவம் வாய்ந்த கட்சியில் சாத்தியமா? இல்லை சார், சாத்தியம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே இருக்க வேண்டியது தான். அவங்க கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர் செயல்பட்டவங்களாக இருக்கட்டும், புதுசாக அந்த கட்சிக்கு சேரணும்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு அறிவாலயத்தில் ஜென்சி மீட்டிங்லாம் அலோவ் பண்ணாங்க. அதில் கட்சி சேர்ந்தவர்கள் ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறாங்க. ஆனால் புதுசாக ஒரு டீம் அவங்கள எங்ககிட்ட வர்றாங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் தந்து பயன்படுத்திக்கணும். நீங்கள் இது நடக்குமான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு மாற்றம் கீழிருந்து மேல் வரை வந்திருக்கிறது என்று காட்டணும். அதில் கொள்கை திட்டங்கள்லேயும், அல்லது கொள்கை திட்டங்கள்னால் என்னென்ன இஷ்யூஸுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுலேயும் மாற்றம் தேவை. நீங்கள் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் என்பது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி டெல்லியில் ஒரு பெரிய மாணவர் அமைப்புகளுக்கு அனைத்து கட்சியும் தேடி சென்று ஆதரவு தரக்கூடிய சூழல் ஏற்பட்டது. நீங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கீங்க, ஆனால் அதற்கான வேறு வகையான முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் சட்டசபை தீர்மானம் போட்டதோடு நிறுத்திட்டீங்க, மசோதா போட்டதோடு நிறுத்திட்டீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸே போகல திமுக. ஏன் போகல? அந்த மாதிரியான எல்லா விதமான சிந்தனைகளோடும் செயல்பட வேண்டும். பல பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் கட்சி தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வரட்டு சித்தாந்தங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, இன்னொன்று வைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த வயது இன்னும் குறைக்கணும், 70 அப்படிங்கிறது 65 கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்காங்க இல்லையா? தாவேக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர்கள் தேவைப்படுறாங்க. இப்படின்றப்ப இந்த சூழலை பயன்படுத்தி திமுகவில் இருக்கவங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுகவில் இருக்கிற வயசானவங்க போய் அவங்க எடுத்துக்குவாங்களான்ற சந்தேகம். அதிமுகவிலேருந்து போனவங்களுக்கே எத்தனை பேருக்கு பதவி கிடைக்க போகுதுன்னு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஒரு 5-6 முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க, யாருக்கும் இது வரைக்கும் பதவி கொடுப்பதாக அஷூரன்ஸே கொடுக்கல. 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த 6 பேருக்கு முதல்ல திரும்ப சீட்டு கிடைக்குமான்றதே சந்தேகம். அப்படி இருக்கும்போது முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுக்கு போனால் அப்படியே ஏற்றுக்குவாங்களா? தாவேக்கா திமுகலேருந்து தாவேக்கா போனால் ஏற்றுக்குவாங்களா? உடனே பொறுப்பு கொடுத்துருவாங்களா? தாவேக்கா விமர்சனத்திற்கு ஆளாகும்.
ஏற்கனவே அதிமுகலேருந்து 6 பேர் எடுத்ததிலேயே கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஒரு சக்தி தீய சக்தி திமுக, இன்னொரு சக்தி ஊழல் சக்தி அதிமுக. ஊழல் சக்தியிலிருந்து சில ஆட்களை செலக்ட் பண்ணி அரவணைத்து கொண்டாரே விஜய், அது என்ன நேர்மையான அரசியலா? அதுதான் அவர் சொன்ன மாற்றமா என்ற விமர்சனங்கள் கேள்விகள் அவரை நோக்கி ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திமுகலேருந்து யாராவது தாவேக்காக போனால் அவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் புஷி ஆனந்த் வந்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க, தலைவர் உங்களுக்கான பொறுப்பை கொடுத்தே ஆவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் ஆளை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க தாவேக்கா ஏற்கனவே அதிமுகவின் ஒரு பகுதியை ஏமாற்றி விட்டது என்பதுதான் யதார்த்த நிலை. போனவங்க யாருக்கும் டம்மி பதவிகளை கொடுத்து வச்சுருக்காங்க. அதிமுகவில் ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒரு பதவி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? கிட்டத்தட்ட 95 பேர் இருக்காங்க. அது பேர் ஒரு பதவியா? அமைப்பு செயலாளர்னு ஒரு 95 பேரை வச்சுருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இவருங்க என்ன சொல்கிறாங்க, போனவங்களெல்லாம் ஒரு தொகுதிக்கு அமைப்பு செயலாளராக, ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக. இது என்ன மாதிரியான ஏற்பாடுன்னு தெரில. அசிங்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு தாவியவர்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை. இல்லை, அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இதான் உண்மையான அதிமுக, அதனால தான் வர்றாங்க அப்படிங்கிறார். உண்மையான அதிமுக இருங்க, இதுதான் உண்மையான அதிமுக, இதுதான் உண்மையான அம்மாவோட நடத்திய அதிமுகலாம். தாவேக்கா சொல்லுவதே எனக்கு சிரிப்புக்கு வரவழைக்கிறது. நீங்கள் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மையான அம்மா இருந்த அதிமுகன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாற்றம் நான் கேட்குறேன். திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற ஊழல் பேர் வழிகளெல்லாம் கட்சிக்குள்ளே இழுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மாற்றம்? நீங்களும் அதே கதி தான் அர்த்தம். இப்போ ஏற்கனவே கை கூற ஆரம்பிச்சிச்சு 1-2 மந்திரிகளுக்கு 1-2 எம்எல்ஏக்களுக்குன்னு அங்கேருந்து தகவல் வருது. இப்போ டெண்டர்லாம் விட போகிறப்போ இந்த லட்சணம் தெரிஞ்சிடும், இந்த ஆட்சியினுடைய லட்சணம். ஆகவே தாவேக்கா ஒரு வித்தியாசமான அரசியலை நடத்துவதாக நான் பார்க்கவில்லை. அப்படின்றதே எங்கே வரல, யார் எடுக்க டெண்டர் யார் எடுக்கிறானே எங்களுக்கு தெரியாது, ஏதோ வர்றாங்க. டெண்டரே இன்னும் பல விஷயங்களில் மேஜர் டெண்டரே விடலை சார், அது தெரிஞ்சுங்க. திமுக ஆட்சியில் லாஸ்ட்டாக விட்டுட்டு போன டெண்டரில் கூட ரத்து பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் அதிகம் சொல்லி. எஸ்டிமேட் அதிகமாக போடப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்வதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் ஆட்சியில் இன்னும் மேஜர் டிசிஷனே எடுக்கலை. கீழ்மட்டத்தில் ஊழல் முற்றிலுமாக ஒழியவில்லை. தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் இருக்குது, அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் லஞ்சம் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் இருக்குது. லஞ்சத்தை ஒழித்து விட்டோம் என்று சொல்வது டுபாக்கர் உடான். சட்டப்பேரவையிலே கேட்குறாரு, ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை சார், என்ன நீங்கள் ஆதாரம் இருக்கான்னா அவர் போய் அமைச்சர்களை போய் நகர்வலம் வரா மாதிரி போய் ஆஃபீஸுகளுக்கெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து சமீபத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் காசு கொடுத்து தான் 1-2 பேர் வேலையை முடிச்சிருக்காங்க. ஆகவே காசு கொடுக்காமலாம் எங்கேயும் வேலை முடியறதில்லை. மேல்மட்டத்தில் வாங்குறதில்ல, வாங்கிட்டாங்க அல்ல அந்த வாங்குற ஆசை வந்திருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் எப்போ ஆதாரத்தை வெளிப்படுத்த போறாருன்னு தெரியல. ஆகவே ஊழல் முற்றிலுமாக ஒழிந்து விட்டது என்று நம்ப நான் தயாராக இல்லை. மேல்மட்டத்தில் குறைஞ்சிருக்குன்னா படிப்படியாக குறையும் தானே, அதற்கு நடவடிக்கை எடுக்கதா சொல்றாங்களே. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், அது நிறைவேறுதான் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருக்காரு, எல்லாருமே இளம் தலைவர்களாக தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படின்றப்போ திமுகவிலையும் தலைவர் மு க ஸ்டாலின் கட்சி மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறார். திரு மு க ஸ்டாலின் திமுகவில் செயல் தலைவராக வந்தபோது கலைஞர் ஆக்டிவாக இல்லாத நிலைக்கு போய்விட்டார். அவருக்கு ட்ரெக்கியோஸ்டமி எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. கலைஞருடைய உடல்நிலை காரணமாக கலைஞர் தான் தலைவராக இருந்தார், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் தலைவர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போதும் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார், இப்போதும் பொதுக்கூட்டங்களில் கலந்துகிறார், இப்போதும் நாட்டு நடப்பை தெரிந்து கொண்டு அவரே ஷார்ப்பாக கிரிட்டிசிசம் செய்கிறார், அறிக்கைகள் விடுகிறார். ஆகவே இந்த கட்டத்தில் திரு உதயநிதி அவர்களை வேறொரு பொறுப்பில் உயர்த்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அது நடைபெறும் என்றும் நான் நினைக்கவில்லை. இன்னொரு விஷயம், சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆக்கப்பூர்வமாக இல்லை அப்படின்னு பார்க்க முடியாது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தை நான் 1980களின் முற்பகுதியிலிருந்து கவனித்து வருகிறேன். 1981, 82 தொடங்கி இன்றைக்கு வரை நான் கவனித்து வருகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், பல்வேறு நாளேடுகளுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சட்டமன்றம் கூடுகிற நாட்கள் படிப்படியாக குறைந்து சட்டமன்றங்களில் விவாதம் தரமற்ற நிலைக்கு போய்கொண்டிருப்பதைத்தான் கடந்த 10-15 ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன். இந்த ஆட்சியிலும் அந்த நிலை தொடர்கிறது. ஒரே ஒரு ஆறுதல் செய்தி என்னவென்றால்
பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பெருமளவுக்கு நடுநிலையோடு செயல்படுகிறார். அவர் அப்படி நடுநிலையாக இருக்கிற காரணத்தால் தான் சட்டமசபை விவாதங்களின் தரம் இன்னும் கீழே போகாமல் இருக்கிறது. 2 காரணங்களால் இந்த சட்டசபையில் ரகளை நடக்கவில்லை. ஒன்று ஜேசிடி பிரபாகருடைய நடுநிலையான செயல்பாடு, இன்னொன்று டிவியில் லைவில் போயிட்டுருக்கு சட்டசபை நிகழ்ச்சிகள். அதனால் ஆளுங்கட்சியும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஒரு கட்டுப்பாடு காக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படியும் அமைச்சர்கள் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்றால் அவர்கள் கண்ணியமாக பேசுகிறார்களா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். என்ன சொல்லுகிறார் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சரை பார்த்து கரூர் உறுப்பினர் அவர்களே என்றார், சீன்றார், அவரை சீண்டுகிறார். உடனே அவர் எந்திரிச்சு எனக்கும் பதில் பேச தெரியும், நாங்கள் சும்மா கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம் நினைக்காதீங்க அப்படின்றாரு. அவரை உட்கார வச்சுட்டு உதயநிதி எழுந்து என்ன சொல்கிறாரு, நம்ம சங்கி அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர்ன்றாரு. உடனே மின்சாரத்துறை அமைச்சர் எழுந்து என்ன சொல்கிறாரு, பாத்ரூமில் ஒளிந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றாரு. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து என்ன சொல்கிறாரு, பாத்ரூமில் யார் யார் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த துறையின் அமைச்சராக அவர்னு கேட்குறாரு. இதுதான் சட்டசபையில் நடக்க வேண்டிய விவாதமாக நான் கேட்குறேன். ஒருவேளை சட்டசபை தரமற்ற முறையில் விவாதங்கள் தலை தூக்குகின்றன. பேரவைத் தலைவர் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். பேரவைத் தலைவருக்கு ஒத்துழைப்பதற்கு 2 தரப்பும் தயாராக இல்லை. இதுதான் யதார்த்த நிலை. ஆனால் நீங்கள் சொன்னது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நிலை நீடிக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இப்போ அதிகமாக தெரியறதுக்கு தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரில் காட்டுறதுக்கு காரணமாக இருக்கலாம். இல்லை, நேரில் காட்டுவதால் குறைய வேண்டும், அதிகரிக்கக்கூடாது. இல்லை, ஆனால் அதிகரிக்குதே. அதுதான் நான் சொல்கிறேன். இதை இன்னும் ஒன்று ரகலையாக மாறலை. முன்ன என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலாக வந்துடுவாங்க. வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள்லாம் நல்ல காதில் விழும். இப்போ அந்தளவு போகலை. என்ன காரணம்னா சபாநாயகர் ஒரு காரணம், லைவில் போகிறது ஒரு காரணம். லைவில் போகிறதுனால அடிதடி நடக்கலைன்ற ஆறுதல் அடையலாம்.